ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் ஹோம் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம லிச்சி ஃப்ரூட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இது நல்ல டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு இதில் நார் சத்து நிறைய இருக்குது. ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட் நமக்கு நிறைய இருக்கிறதுனால நமக்கு நல்ல டைஜஷன் நல்லா கொடுக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. இந்த பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. நல்ல வாட்டர் கண்டென்ட்டும் நிறையவே இருந்துச்சு. ஸோ இது நமக்கு சம்மர் சீசனில் நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம கிடைக்கும்போது நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு நினச்சா, ஸோ நமக்கு இந்த வெயிட் லாஸ் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா, இதில் வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால நமக்கு வெயிட்டும் குறையுது. எப்படி இந்த வாட்டர் மிலான் எப்படி ஃபைபரும் அட் த சேம் டைம் வாட்டர் கண்டென்ட்டு நிறைய இருக்குதோ, ஸோ அதை மாதிரி இந்த லிச்சி ஃப்ரூட்லேயும் நல்ல ஃபைபர் நிறைய இருக்குது, வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீர்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸு ஆகிறதுக்கு இதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளுடைய பாடி ஸ்லிம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம கிடைக்கும்போது கிடச்சிதுன்னா யூஸ்வலாக ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸு நம்ம அப்பப்போ, இப்போ மாம்பழம் சீசன்னால் மாம்பழம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எந்தெந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குமோ அது நம்ம நிறைய எடுத்துக்க பார்க்கணும். ஸோ இதில் நமக்கு வெயிட் லாஸ் பிரச்சனை போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரெஸ்ட் கேன்சர் அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த பழம் நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதனால் நமக்கு கிடைக்கும்போது நம்ம நிறைய இதை எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். அப்புறம் நம்ம கண்ணுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு, இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நமக்கு எப்போல்லாம் நம்ம கிடைக்குதோ நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு அதை நல்லா தோல் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருந்துச்சு. அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு பால், குட்டி குட்டி சைஸ் ஒரு பால் இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்குது, அந்த கொட்டையை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நல்ல ஜூஸ் அந்த பழம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட் கண்டென்ட்டோடு இருக்குது. ஸோ சுகர்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் மேபி அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி சின்ன பசங்களாம் நல்லாவே சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. நான் இது எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஹாங்காங் மால் போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பெரிய பேக்காக வச்சுருந்தாங்க. அது ஒரு $8 கிட்டத்தட்ட ஒரு 2 LBs கிட்ட இருந்தது. ஒரு $8 அந்த மாதிரி இருந்துச்சு. நான் யூஸ்வலாக இங்கே பார்ப்பேன், சின்ன சின்ன கொஞ்சம் அந்த மாதிரி தான் கிடைக்கும், இல்லைனா ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரி கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, இதில் ஒரு ஜூஸ் பண்ணலாம், லிச்சி ஜூஸ் பண்ணி நம்ம எடுத்து வைக்கலாம் தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ஓகே, ஜூஸ்க்கு நம்ம டைரெக்டாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கடைசியில் முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஜூஸ் பண்ணோன்னா இதில் கொஞ்சம் லெமனும் கொஞ்சம் புதினா போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணோன்னா அந்த ஜூஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா நான் கொஞ்சோண்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஜூஸ் வேணும்னா நம்ம, இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட ஃபுல்லாக போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸு நம்ம பசங்களுக்காக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸு நம்ம கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். நாங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது அப்போல்லாம் பனம்பழம் ஒன்று கிடைக்கும், பனங்கொட்டை, அது நுங்குன்னு சொல்லுவாங்க. நல்ல சம்மரில் அது நல்லா கிடைக்கும். ஆக்சுவலாக மரம் எங்கள் வீட்டிலே இருந்தது, பனை மரம் இருந்துச்சு. எங்கள் வீட்டு பின்னாடி பக்கம்லாம் பனை மரம் இருந்துச்சு. ஸோ சின்ன வயசு அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. இதை பிரிக்கும்போது அந்த பனம், அந்த நுங்கு எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. அது உள்ளே பார்த்திங்கன்னா 2 பார்ட்டிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுவுமே அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ நமக்கு சீசனல் ஃப்ரூட்ஸ் எப்போல்லாம் நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை நம்ம பசங்களுக்காக இருந்தாலும் அவங்க
சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நம்ம பழக்கப்படுத்தணும். அதுதான் பசங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். See you again.